நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முன்ஜென்மம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முன்ஜென்மம் இது ஒரு ஆழ்மன கண்டுபிடிப்பு களம். ஒருவரது புதைமனம் தொட்டு அவர் முன்ஜென்மத்தில் என்னவாக இருந்தார் என்பதை அறிந்து கொள்வதே இந்த நிகழ்ச்சி. ஒருவரது முன்ஜென்மத்தை தெரிந்து கொள்வதன் மூலமும் அவரது ஆழ்மன ரகசியங்களை அறிந்து கொள்வதன் மூலமும் அவர் இந்த ஜென்மத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பாஸ்ட் லைஃப் தெரப்பியின் மூலமாக நிரந்தரமான ஒரு தீர்வு காண்பதே நம்முடைய நோக்கம். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இன்று நம்மிடையே தன்னுடைய முன்ஜென்ம அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வருகிறார் சின்னத்திரை நடிகை சந்தியா அவர்கள். லெட்ஸ் வெல்கம் சின்னத்திரை நடிகை சந்தியா. வணக்கம் மேடம். வணக்கம். இந்த நிகழ்ச்சி எதுக்காக வந்திருக்கீங்க? ஆக்சுவலி நான் சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கேன். ஸோ என்னோட எம்எஸ்சி சைக்காலஜி. எஸ், எம்எஸ்சி சைக்காலஜி. ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இது பற்றியெல்லாம். முன்ஜென்மங்கிறது இந்த ஜென்மத்தில் எப்படி முன்ஜென்மம் எல்லாம் ஞாபகம் வருங்கிற ஒரு டவுட் எனக்கு வந்துட்டு இருந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ வெதர் திஸ் ரியலி ஹேப்பன்ஸ் ஆர் நாட். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்னால தான் தெரிஞ்சுக்கலாம் தான் வந்திருக்கேன். தெரிஞ்சுக்கலாம் தான் வந்திருக்கீங்க. என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாம் தான் வந்திருக்கேன். ஓகே. பேசிக்கலாக முன்ஜென்மத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு. இருக்கு. எப்படி இவ்வளவு உறுதியாக சொல்கிறீங்க? ஐ கேனாட் எக்ஸ்பிளைன், பட் ஐ ஃபீல் தட் அந்த சிக்னல்ஸ் வந்துட்டே தான் இருக்கும் லைஃப்பில். பட் யூ ஷுட் கேட்ச் தட் சிக்னல். அது எப்படி சொல்கிறது, சம்டைம்ஸ் யூ ஃபீல். இப்போ நான் சப்போஸ் நல்லா பாடுவேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ ஃபீல் தட் முன் ஜென்மத்தில் மேபி ஐ எம் எ சிங்கர். ஆர் நல்லா ட்ரைவ் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க, ஐ ஃபீல் லைக் ஏதோ ஒரு கிங்கு சேரியட்டில் நான் டிரைவராக இருந்திருப்பேன் அந்த மாதிரி. நாங்கள்லாம் சிக்னல் விழுந்தது அப்படின்னா வண்டி எடுத்துகிட்டு ஓட தான் செய்வோம் நாங்கள். நீங்கள் என்னென்னா சிக்னல் விழுந்து எதையோ கேஷ் பண்ணுவேங்கிறீங்களே, அது எந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் என்ன கேஷ் பண்ணியிருக்கீங்க? ஐ ஹவ் காட் தட் இல்யூஷன்ஸ். கனவு மாதிரி நிறைய பார்த்துட்டு இருந்தேன். ஐ ஹாவ் சம் சிக்னல்ஸ். அந்த மாதிரி ஏதாவது நடக்க போது, இல்லை நெகட்டிவாக மட்டும் இல்லை, பாசிட்டிவாக கூட நடக்க போகுதுன்னா எங்கேயோ ஒரு கனவுல ஐ ஃபீல் இட். அண்ட் அது இல்லாமல் என்னோடய சப்ஜெக்ட் சைக்காலஜிங்கிறதுனால எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இது எல்லாம். ஸோ எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நீங்கள் சைக்காலஜி நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. எஸ். பட் ஆனால் சயின்ஸ் இதை ஒத்துக்கிறது இல்லையே முன்ஜென்மம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி. இந்த நம்பிக்கை இப்போ யூனிவர்ஸில் இது ஜாத்தகம் இதெல்லாம் சொல்கிறோம், சயின்ஸ் ஒத்துக்குதான் இல்லையே. ஜாத்தகம் திஸ் இஸ் நாட் ஆல் சயின்ஸ் அப்ரூவ்ட் திங். பட் எது ப்ரூவ் ஆயிடுச்சோ அதுதான் சயின்ஸு. ப்ரூவ் ஆகலைன்னா அது இல்லைன்னு அர்த்தம் இல்லையே. பட் வென் இட் இஸ் ப்ரூவ்ட், it is written and it is proved and it is called science. But what is not proved, God-ங்கிறது வந்து it is not proved that but there is one power, ultimate power, that is God. அதான் சயின்ஸ் அல்டிமேட் பவர் இருக்குன்னு ஒத்துக்குது. ஆனால் வந்து காட்ங்கிற விஷயத்தில் we have many நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஸோ அது நம்ம எல்லாமே வந்து we cannot explain and correct இது கன்வின்ஸ் பண்ண முடியாது. நல்லா பாடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே, ஒரு பாட்டு பாடி காமிங்க பாப்போம். Yeah, sure. காதல் ஓவியம் பாடும் காவியம் தேன் சிந்தும் பூஞ்சோலை நம் ராஜ்யம் இன்றும் ஆனந்தம் இன்பம் தெய்வீகம் ஓ காதல் ஓவியம் பாடும் காவியம். சவாஷ். ரொம்ப நல்ல குரல் இருக்குது, நல்லா பாடுறீங்க. ஏன் ஒரு பாடகியாக உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்காமல் ஒரு நடிகையாக ஏன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறீங்க? I feel very comfortable when I'm acting. Okay. Singing is not my profession, it's a hobby. அது நான் எனக்காக பாடிக்கிறது அந்த மாதிரி. தனியாக இருக்கும்போது நான் பாடுவேன், வீணை வாசிப்பேன். அது கரண்ட் இல்லாத நேரத்தில் வந்து வீணை வாசிப்பேன். அந்த மாதிரி ஒரு it's just a hobby. நீங்கள் எந்த மாதிரியான ஒரு கேரக்டர்? கெட்டவ கிடையாது, சரி. நல்லவன். நானே என்னை பற்றி நான் சொல்லிக்கிறது நல்லா இருக்காது. பட் கொஞ்சம் நல்லவங்க கொஞ்சம் கெட்டவங்க அப்படி வச்சுக்கலாமா? டெஃபினெட்லி. ஒவ்வொரு பர்சனில் வந்து அது அந்த சிச்சுவேஷன் படி தானே வெளியே வரும். 50-50 வச்சுக்கலாமா? 50-50 இல்லை, ஒரு 70-30. 70% குட் அண்ட் 30% பேட். ஐ ரியலைஸ் மை செல்ஃப். கோவங்கிறது என்னோட பெரிய மைனஸ் பாயிண்ட். ஐ அக்செப்ட். அது கொஞ்சம் மாற்றிக்கணும் தான் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன் பல வருஷமாக. பல வருஷமா? ஓகே. இப்போ எத்தனை வருஷமாக நடிச்சிட்டு இருக்கிறீங்க?
9.5 years. 9.5 years. என்னென்ன சீரியல்ஸ்? Mostly in Telugu I did. Teluguல நிறைய பண்ணியிருக்கேன். தமிழில் this is my second, அத்திப்புக்கள் is my second தமிழ் serial. சினிமா அப்படிங்கிறது உங்களுடைய எய்மில் இல்லையா? மை மென்டாலிட்டிக்கெல்லாம் சினிமா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு எனக்கு I did 2 movies but அந்த somehow I didn't என்ன feel மென்டாலிட்டி? என் மென்டாலிட்டி வந்து எனக்கு என்னமோ I don't like that ஓவர் கிளாமரஸ் இல்லை கொஞ்சம் somehow I'm very ஒரு இன்ட்ரோவர்ட் கிடையாது பட் ஸ்டில் என்னமோ அந்த இதுக்கெல்லாம் ஒர்க் அவுட் சினிமா ஃபார்முலா உங்களுக்கு ஒத்து வராது. டிவிங்கிறது ஐ ஃபீல் இட்ஸ் மோர் லைக் அ ஃபேமிலி டைப். ஸோ அதனால் இங்கே ஃபிக்ஸ் ஆகிட்டேன். போன ஜென்மம்னு ஒன்று இருந்தால் அது என்னவாக பிறந்திருப்பீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆர்ட்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஒரு இதாக இருக்கலாம். அப்படி தான் நினச்சிட்ருக்கேன். ஏதாவது ஒரு க்ரியேட்டிவ் பர்சனாக தான் இருந்திருப்பேன், தெரியல. க்ரியேட்டிவ் பர்சனாகவோ இல்லை கலை சார்ந்த ஒரு மனிதராகவோ நீங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஓகே, உங்களுடைய பாஸ்ட் லைஃப் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ப்ரெசன்ட் லைஃப் பற்றி நீங்கள் இங்கே டிஸ்கஸ் பண்ணாத விஷயங்கள்லாம் எங்களுடைய கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். கோபமும் குரூரமும் தன்னுடைய குணங்கள் என்கிறார் சந்தியா. தன்னை யாரும் சீண்டாதவரை அவை வெளிப்படுவதற்கான தேவை இருக்காது என்கிறார் இவர். இவரது கதாபாத்திரங்கள் பெரும்பாலும் மென்மையும் சாந்தமும் கலந்த பெண்மையின் அடையாளமாகவே இருக்கும். ஆனால் தன்னுடைய குணம் இதற்கு நேர்மாறானது என்கிறார் சந்தியா. பருவ வயதில் இவர் படித்த பாடங்களும் வீட்டின் நடப்புகளும் பயத்தை தந்திருக்கிறது. தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று இவர் கொண்ட முயற்சியே இந்த இடத்தை சந்தியாவுக்கு தந்திருக்கிறது. தன்னுடைய சந்தோஷம் எதுவென்று தீர்மானிக்கும் மனதை கொடுத்திருக்கிறது. இந்த எண்ணம் சந்தியாவின் குழந்தை பருவத்திலும் இருக்கிறதா? உங்க பேர் என்னம்மா? சந்தியா. சந்தியா. இப்போ என்ன பண்ணுறீங்க சந்தியா? நான் ஒரு ஆக்ட்ரஸ். ஆக்ட்ரஸ். இப்போ நீங்கள் ஃபிலிமில் ஆக்ட் பண்ணுறீங்களா இல்லை மெகா சீரியல் ஆக்ட் பண்ணுறீங்களா? இல்லை, சீரியல் தான். மெகா சீரியல்ஸ் பண்ணுறீங்க. இப்போ என்ன சீரியல் பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ அத்திப்பூக்கள்னு ஒரு போயிட்டுருக்கேன். ஆஹா. ஸோ அத்திப்பூக்களை ரொம்ப ஒரு சாஃப்ட் கேரக்டராக பண்ணிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களோட நேச்சர் எப்படி? அத்திப்பூக்களில் நான் பண்ணுற கேரக்டருக்கு ரொம்ப அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்கும். கான்ட்ராஸ்டாக இருக்கும். நீங்கள் எப்படி இருப்பீங்க? ரொம்ப கோவம் வரும் எனக்கு. தட் இஸ் மை மைனஸ். கோவம் வரும். அப்புறமா ரொம்ப ஐ திங்க் ஐ எம் அ லிட்டில் பிட் arrogant ஆல்சோ. பிட் arrogant. யா. அப்புறமா otherwise I don't hurt people and all. Are you over sensitive? Yes, I am. உங்களுக்கு கல்யாணம் இருக்காமா? Yes, இருக்கு. குழந்தைங்க இருக்கா? இல்லை, I am single now. I am separated. Fine. Okay. வாழ்க்கை இப்போ அமைதியே இல்லாத மாதிரி இருக்காமா? ஐ ஃபீல் இப்போ தான் என் லைஃப்பில் வந்து ரொம்ப நல்ல டைம்னு நான் நினச்சிட்ருக்கேன். சின்ன வயசில் ஏதாவது பயங்கள், அன்னோன் ஃபியர்ஸ், ஒரு பேய் பயம், பாம்பு பயம் அப்படிலாம் ஏதாவது இருக்கா? பேய்னா யா, நான் எப்போவுமே தனியாக இருக்க முடியாது. இப்போ கூட somebody must be with me. எப்போவுமே கூட யாராவது இருக்கணும். எஸ்பெஷலி இந்த இருட்டில் எல்லாம் தனியாக போக முடியாது, அந்த மாதிரி பயங்கள். ஸோ ஒரு இருட்டு பயம் இருக்குது. இது எத்தனை சின்ன வயசுலேருந்தே இருக்கா இல்லை எப்பத்துலேருந்து இருக்குது? ரொம்ப ப்ரொடெக்டிவாக என்னை வளர்த்துனதுனால மேபி அந்த பயம் வந்திருக்கலாம். அப்போ இப்போவும் அப்படி தான் இருக்கீங்களா? இப்போவும் அப்படி தான் இருக்கேன். இப்போ உங்கள் ஏஜ் என்னம்மா? இப்போ I'm 27. 27. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக 27லேருந்து படிப்படியாக குறைச்சி 17 இயர்ஸ்க்கு போகிறோம். 17 வயசில் நீங்கள் எங்கே இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். 17 years. I was in my college. ஓகே. என்ன படிச்சுட்டு இருந்தீங்க? MPC படிச்சுட்டு இருந்தேன். அந்த காலேஜ் லைஃப் நல்லா இருந்ததா? எப்படி இருந்தது அது? ரொம்ப ஐ திங்க் அது ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மை லைஃப். எதனால ஸ்ட்ரெஸ்ஃபுல்னு சொல்கிறீங்க? மேத்ஸ்னால் எனக்கு ரொம்ப பயம், தெரியாமல் மேத்ஸ் எடுத்துட்டேன். ஓ. ஸோ அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலி ஐ ஃபெயில்டு மை ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆகிட்டேன் கூட மேத்ஸில். உங்களை சின்ன வயசில் ரொம்ப திட்டிலாம் இருக்காங்களா? அதனால் ஏதாவது பயங்கள் வந்திருக்கா? இல்லை, ரொம்ப எல்லாம் திட்டலை. அவங்க சண்டை போட்டுப்பாங்களா? அங்கே சண்டை போடுவாங்க. அப்பா அம்மா சண்டை போட்டுப்பாங்க? சண்டை போட்டுருப்பாங்க.
தட் இஸ் யூஸ்வலி ரொம்ப எல்லாம் பெருசாக இல்லை பட் ஆனால் அடிக்கடி இந்த சண்டைகள் இருக்கும் 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 இருக்கும். அதை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப பயமாக இருக்குமா இல்லை எப்படி இருக்கும்? இல்லை பயமாக இல்லை. ஆமாம், ஒரு ஏஜில் ரொம்ப பயமாக தான் இருந்தது. 17 வயசில் உங்கள் ஃபேமிலி லைஃப் நல்லா இருந்துச்சாம்மா? யா கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்சஸ் இருந்தது. டிஸ்டர்பன்ஸ் என்ன? வாட் சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்சஸ்? ஐ திங்க் மை ஃபாதர் வாஸ் கொஞ்சம் he was not taking proper responsibility of the family. அந்த மாதிரி இது இருந்தது. பட் அதர்வைஸ் ஐ ஹேட் அ வெரி நார்மல் ஸ்டூடெண்ட் லைஃப். இப்போ நம்ம 17 வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 7 வயசுக்கு போகிறோம். 7 years, just 7 years old. நீங்கள் 7 வயசில் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள்? I think I just started my music classes and all. அந்த 7 வயசில் நீங்கள் மீதி பிள்ளைங்க மாதிரி நேச்சுரலாக விளையாடுறது, சைல்டுஹுட்டை என்ஜாய் பண்ணுறது, அது மாதிரி பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் ஆமாம், எஸ். இப்போ நீங்கள் 7 வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைச்சி 2 வயசுக்கு போகிறீங்க. 2 வயசு, யூஆர் ஜஸ்ட் 2 years old. சின்ன பாப்பாவா, 2 வயசு பாப்பாவா இருக்கீங்க. எங்கே இருக்கீங்க? கூட யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்கள்? என் அம்மா கூட இருந்தேன். அம்மா கூட இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க பார்க்குறதுக்கு? I was very happy. I was nice. 2 வயசுங்கிறப்ப உங்களுக்கு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை ஏதாவது வருத்தங்கள் தோணுதா? இல்லை, சந்தோஷமாக தான் இருக்குது. சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போ நல்லா கவனிங்க. 2 வயசுலேருந்து நம்ம 1 வயசுக்கு போகிறோம். 1 வயசுலேருந்து ஒரு முக்கியமான கட்டத்துக்கு போகிறோம். நீங்கள் இந்த உலகத்துக்கு வரவே இல்லை. 9 மாதம் கருவா அம்மாவோட வயிற்றில் இருக்கீங்க. ஸ்டேஜ் 9 மாதம் கருவா அம்மாவோட வயிற்றில் இருக்கீங்க. அதை அப்படியே நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள். அம்மாவோட வயிற்றில் 9 மாதம் கருவாக இருக்கீங்க. அந்த இடம் இருட்டா பயமாக இருக்கா இல்லை நல்லா வெளிச்சமாக இருக்கா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இருட்டாக தான் இருக்குது. இருட்டாக இருக்குது. பயமாக இருக்கா உங்களுக்கு? இல்லை, பயமாக இல்லை. பயமாக இல்லை. அம்மா அப்போ சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருக்காங்களா இல்லை வருத்தமாக இருக்காங்களா? இல்லை, சந்தோஷமாக தான் இருக்காங்க. சந்தோஷமாக தான் இருக்காங்க. அது என்ன இருட்டுன்னு அவ்வளோ பயமா உங்களுக்கு? அது ரொம்ப ஒரு சைல்டிஷ் மென்டாலிட்டி இது. ஐ டோன்ட் நோ. பட் இப்போ கூட இருட்டுனா ரொம்ப பயம். தனியாக இருக்கணும்னா இருட்டில், சப்போஸிங் வீட்டில் கரண்ட்டு போனாலும் தனியாக இருக்கேன்னா அவ்வளோதான். ஐ கீப் ரன்னிங் அங்கே இங்கே. ஐ எம் வெரி ஸ்கேர்ட் டு பி அலோன் ஆக்சுவலி. மெழுகுவத்தி தீப்பெட்டி தேடுற லெவலில் அந்த அளவுக்கு டைம் இருக்குமா பயத்துக்கு? தீப்பெட்டியெல்லாம் தேட மாட்டேன். அப்படியே கதறி ஐ ரன் டு த டெரஸ் ஆர் த பால்கனி ஆர் த மேபி ஐ கீப் காலிங் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ கீப் டாக்கிங். தனியாக இருக்க மாட்டேன். தட் இஸ் இருட்டுன்னு இல்லை, பட் தனியாக இருக்கிறதுனா பயம். உங்களோட பாஸ்ட் லைஃப் கடந்து வந்ததில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன், இல்லையா? இல்லைங்க, ஐ டோன்ட் திங்க். ஐ திங்க் நிறைய பேரை பார்க்கும்போது ஐ ஃபீல் தட் ஐ எம் வெரி மச் பிளெஸ்ட் டு ஹாவ் அ பீஸ்ஃபுல் லைஃப். சில விஷயங்கள் வந்து நம்ம கையில் இருக்கும், சில விஷயங்கள் நம்ம கையில் இருக்காது. நம்ம பண்ணுற தப்புனால சில விஷயங்கள் வந்து யூ ஹாவ் டு சஃபர். பட் some things are pre-written. It is fate. You have to accept them. And I think I accept what God gave me. படிப்பு மிஸ் பண்ணுறதா நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ கூட படிச்சுட்டே தான் இருக்கேன். பட் காலேஜ் லைஃப் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன். ஆஃப்டர் மை இன்டர்மீடியட் நான் வந்து காலேஜுக்கு போகலை. ஐ டுக் அப் கரஸ்பாண்டன்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் காலேஜ் லைஃப் மிஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணல, இன்னும் வந்து டச்சில் தான் இருக்கோம் எல்லாரும். ஸோ உங்களுடைய ப்ரெசன்ட் லைஃப் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுடைய முன் ஜென்மத்தில் நீங்கள் என்னவாக இருந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முன் ஜென்மத்தில் என்னவாக இருந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சின்ன ஒரு இடைவேளைக்கு அப்புறம் பார்க்கலாம். முன் ஜென்மம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீண்டும் முன்ஜென்மம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். லிங்கிட் அப்படிங்கிற ஒரு இனக்குழு மக்கள் இருக்கிறாங்க. அலாஸ்கா மற்றும் கனடா நாட்டுடைய எல்லைப் பகுதியில் வாழ்கிற இந்த மக்களிடையே ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன அப்படின்னா, முன்ஜென்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க தீவிரமாக நம்புகிறாங்க. அதுமாதிரி மறுபிறவி அப்படிங்கிற விஷயமும் ஒரு ஆன்மா, அதாவது ஒருத்தர் எந்த குடும்பத்தில் இறந்து போகிறாரோ அந்த குடும்பத்திலேயே அதை ஒட்டியே அவங்க மறுபடியும் பிறப்பாங்க அப்படிங்கிறது அந்த லிங்கிட் அப்படிங்கிற அந்த இனக்குழு மக்களிடையே இருக்கிற ஒரு அசைக்க முடியாத முன்ஜென்மம் சார்ந்த தீவிரமான ஒரு நம்பிக்கை.
இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது சின்னத்திரை நடிகை சந்தியா அவங்களுடைய முன்ஜென்மம் சார்ந்த விஷயங்களை இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் வேதமாலிகா அவர்களை இங்கே அழைக்கலாம். லெட்ஸ் வெல்கம் மிஸ் வேதமாலிகா. மேடம், இவங்களுடைய பர்சனல் லைஃப் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ அதில் இவங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து அவங்க எந்த அளவுக்கு ஓப்பனாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க? ஹிப்னாட்டிசத்துக்கு உங்களோட கோஆப்ரேட் பண்ணாங்களா? இல்லை அவங்களுடைய இந்த ட்ராவல் எப்படி இருந்ததே தவிர கோஆப்ரேஷன் வந்து இருந்தது. அந்த கோஆப்ரேஷன் இருந்தது. ரெண்டாவது ஷி வென்ட் இன்டு த ட்ரான்ஸ். அந்த ட்ரான்ஸில் வந்து நல்லா போகிறாங்க. அதை தன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் நல்லாவே எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. போல்டாக சொன்னாங்கன்னு கூட சொல்லலாம். சந்தியா, நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிற முறையில் இந்த குழந்தைகள் முன்னாடி பேரண்ட்ஸ் சண்டை போடுறது உங்களை ரொம்ப பாதிச்சது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ இதுக்கு நீங்கள் பேசிக்கலாக சொல்கிற விஷயம் என்ன? அது எந்த அளவுக்கு பாதிக்கும்? நீங்கள் பர்சனலாக நீங்கள் அனுபவிச்சதுனால இந்த விஷயத்தை நான் கேட்குறேன். பயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எப்படின்னா, என்ன பேசினா என்ன ஆகுமோ, ரொம்ப சென்சிட்டிவாக போயிட்டுருக்கும்போது இப்போ அம்மா கிட்ட ஏதாவது பேசினாலும் பயம், அப்பா கிட்ட இல்லை 2 பேருக்கு சேர்த்து ஏதாவது சொல்லணுன்னாலும் பயம். ஏதோ ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீட்டில் எல்லாம் ப்ராப்பர் இது இல்லைன்னா சைல்டுடைய growth அது கொஞ்சம் பாதிக்குமா? எஸ், டெஃபினெட்லி. அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷமா ஆஹா எங்கள் வீட்டில் இப்படி அப்படி நல்லா சொல்லும்போது நம்ம வந்து ஆஹா நம்ம வீட்டில் இப்படி இல்லையே, பட் அதுக்காக எல்லாம் பொய் கூட சொல்லலாம் இல்லையா, எக்ஸாஜரேட் பண்ணி கூட சொல்லலாம். சம்டைம்ஸ் ஐ யூஸ் டு சே இல்லாதது தான் சொல்லி நான் வந்து ஆஹா இப்படியே தான் உண்மையிலேயே இப்படியே நடக்குது என்ன நானே ஏமாத்துக்கிற மாதிரி சம்டைம்ஸ் இட் யூஸ் டு ஹேப்பன். உங்களுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ தனிமையாக பாடுவேன், எனக்கு அது ஹாபி எனக்கு அது. ஸோ தனியாக இருக்கும்போது இருட்டில் வீணை வாசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்போ தானே அப்படி ஒரு ரசனை அது? அப்போ தான் வீட்டில் கேட்பாங்க. கரண்ட் போனவொடனே எல்லாரும் உட்காந்து பாட்டு பாடுவாங்களா? டிவி இப்போ எல்லாம் டிவி நிறைய பார்க்குறாங்க. ஏதோ ஒரு மியூசிக் சிஸ்டம் ஓடிட்டே இருக்கும். கரண்ட் இல்லைன்னா வந்து அப்போ தான் ஆமாம்ல சந்தியா நல்லா பாடுவா, ஏதோ ஒரு பாட்டு இல்லை வீணை வாசி இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. இல்லை எனக்கு நானே சப்போஸ் டிப்ரெஸ்டாக இருக்கும்போது ஐ ஃபீல் அப்போ ஒரு நல்ல பாட்டு கேட்டாலும் இல்லை நானே பாடிக்கினாலும் ஐ ஃபீல் மச் பெட்டர். அந்த பாதை என்ன சொல்கிறது, அந்த சோகத்துலேருந்து வெளியே வந்துடுவேன் உடனே. எனக்கு நானே வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி அந்த மியூசிக் தெரப்பி கொடுத்துட்டு நானே ஐ வில் ஃபீல் பெட்டர் பை தட். இப்போ நீங்கள் இவ்வளோ மியூசிக்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு ஹாபியாக இருக்கிறதுக்கும் முன் ஜென்மத்தில் என்ன தொடர்புகள் இருக்குமே தான் நினைக்கிறீங்களா? நினைக்கிறேன், ஆனால் அது என்னன்னு தெரியல. பட் அதுக்கான விடை நீங்களே சொல்லியிருக்கீங்க பாருங்க. தனிமையை நினைத்து பார்த்தாலே பயமாக இருக்கிறது என்கிறார் சந்தியா. துணையில்லாத ஒவ்வொரு நொடியும் இவருக்கு யுகமாக தெரிகிறது. இதற்கு என்ன காரணம்? நடிப்பு வாழ்க்கை நானாக தேர்ந்தெடுத்தது. இசை என்பது எனது பொழுதுபோக்கு என்பது சந்தியாவின் எண்ணம். காவியம் தேன் சிந்தும் பூஞ்சோலை நம் ராஜ்யம். இது சரிதானா? இசை சந்தியாவின் வாழ்க்கையில் உறவாட அவரது முன்ஜென்மம் காரணமாக இருக்கிறதா? இந்த சோல் வேற ஒரு உடம்புல ஐக்கியமாக இருந்தது. ஸோ அது எந்த ஊரில் எங்கே பிறந்திருந்த என்ன சொல்லிட்டே வாங்க பார்ப்போம். ஏதோ ஒரு ஷாப் மாதிரி இருக்கு. ஷாப் மாதிரி இருக்கு. தபலா இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஓ, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். எங்கே நின்றுட்டுருக்கியாம்மா? ஆமாம். என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? ஹேண்ட் ஷர்ட் தான் போட்டிருக்கேன். பையனாக இருக்க நீ இல்லையாப்பா? ஆமாம். சரி. நீ என்ன பண்ணுற அந்த ஷாப்பில்? உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க இருக்கிறதுக்கு. எத்தனை வயசு இருக்கும் உனக்கு? ஒரு 14. அவ்வளோதான், சின்ன பிள்ளை தான். அப்பா அம்மாலாம் இருக்காங்களா? அப்பா இருக்காங்க. அப்பா இருக்காங்க. என்ன வேலை பண்ணுறாரு அப்பா? அப்பா யாரு கூட அப்பா யாரோட பேசிட்டு இருக்காரு. நீ என்ன வேலை பண்ணுறியா? படிக்கிறியா? என்ன பண்ணுற நீ? தெரியல, நான் உட்காந்துருக்கேன் அந்த ஷாப். நீ உட்காந்துருக்க? இந்த ஷாப் யாரோடதுமா? எங்கள் அப்பா தான். அப்பாவோட ஷாப் தான். அப்போ நீ அப்பாவோட ஷாப்பை நீ பார்த்துக்கிட்டு இருக்க இல்லையா? ஆமாம். அப்பாவோட ஷாப்பை நீ பார்த்துக்கிட்டு இருக்க. ஸோ உனக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பிடிச்சிருக்கா? ஆமாம். அதெல்லாம் நீ எடுத்து வாசித்து பார்க்குறியா? வீணை, தபலா அதெல்லாம் எடுத்து நீ வாசித்து பார்க்குறியா? என்ன பண்ணுற?
அதெல்லாம் க்ளீன் பண்ணுறேன். ஓ, அப்புறம் க்ளீன் பண்ணி விற்கிறேன். அதெல்லாம் ஃபார் சேல்ஸ் இல்லையா? ஆமாம். சேல்க்காக தான் இருக்குது. சரி. உனக்கு அந்த மியூசிக்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா? ஆமாம், ரொம்ப. அப்புறம் நீ 14 வயசில் அப்படியே வளர்ந்து ஒரு 25 வயசுக்கு வர, ஒரு 25 இயர்ஸ்க்கு நீ வர, 25 வயசு அப்படிங்கிறப்ப நீ என்ன பண்ணுற? அந்த கடையை பார்த்துட்ருக்கியா இல்லை வேறு என்ன பண்ணுற நீ? இல்லை, ஃப்ளூட் வாசிச்சிட்ருக்கேன். ஃப்ளூட் வாசிச்சிட்ருக்க? ரொம்ப ரசித்து வாசிச்சிட்ருக்கல? ஆமாம். இது ஏதோ கச்சேரி மாதிரி இருக்குது. அந்த கச்சேரினா யாராவது ஒருத்தர் மட்டும் பண்ணுறாங்களா, வாசிக்கிறாங்களா, நிறைய பேர் வாசிக்கிறாங்களா, எப்படி இருக்குது சொல்லு பார்ப்போம். ஓப்பன் பிளேஸாக இருக்குது. நானே தான் வாசிச்சிட்ருக்கேன். நீ தான் வாசிச்சிட்ருக்கியா? ஆமாம். வேறு யாரும் இல்லை? இல்லை, நான் தான் உட்காந்து வாசிச்சிட்ருக்கேன். நீ தான் உட்காந்து வாசிச்சிட்ருக்க. எல்லாரும் மெய் மறந்து ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஆமாம். அதனால் ரொம்ப பழைய கால கிராமம் மாதிரி இருக்கா இல்லை நகரம் மாதிரி இருக்கா? எப்படி இருக்குது? கொஞ்சம் பழைய காலம் மாதிரி இருக்கு. ரொம்ப எல்லாம் டெவலப்டாக தெரியல. சரி, நீ வாசிச்சு பிடிச்சிட. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறியா? யாரோ என் கழுத்தில் மாலை போட்டாங்க. நீ நல்லா வாசிச்சேன்னு மாலை போடுறாங்களா? ஆமாம், அப்படியே தான் இருக்கும். கை தட்டுறாங்க. கை தட்டுறாங்களா? ஆமாம். கை தட்டுறாங்க, மாலை போடுறாங்க. அப்போ உனக்கு எப்படி இருக்கு மனசு? ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய முன் ஜென்மத்துக்கும் இப்போ உள்ள நீங்கள் ஒரு இசை பிரியராக இருக்கிறதுக்கான காரணங்கள் ஏதாவது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஐ எம் வெரி மச் சர்ப்ரைஸ்ட் தட் ஐ ஸ்போக் ஆல் திஸ், பட் ஐ செட் ஐ எம் எ ஃப்ளூட்டிஸ்ட். இதெல்லாம் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற ஆசைகளா, விருப்பங்கள், அது இந்த மாதிரி பேச்சுக்களாக வெளியில் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதெல்லாம் வந்து நான் பார்க்கும்போது இதுக்கு என்னோட ஆசைகளுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அதான் எனக்கும் கிளியர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் இந்த விஷயத்தை. இல்லை, என் மனசுக்குள்ளே இந்த மாதிரி இப்போ நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஐ எம் வெரி மச் சர்ப்ரைஸ் டு நோ தட் இது கண்டிப்பாக ஒரு இல்யூஷன் கிடையாது. இட்ஸ் நாட் மனசுக்குள்ளே எங்கேயோ வச்சிருக்கிற ஒரு இது கிடையாது. திஸ் இஸ் நாட் மீ. ஐ ஹவ் நெவர் ட்ரீம்ட் அபவுட் பீயிங் எ ஃப்ளூட்டிஸ்ட். ஃப்ளூட் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ 20 வயசு வரைக்கும் நீங்கள் ஒரு ஃப்ளூட்டிஸ்ட் அங்கே இருந்தீங்க அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தீங்க, கரெக்ட்? அதுக்கப்புறம் என்னவாக இருந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? வெரி மச். வெரி மச். ஸோ உங்களை மாதிரியே தான் நேயர்களும் நிறைய பேரும் காத்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். முன் ஜென்மம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீண்டும் முன்ஜென்மம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முன்ஜென்ம ஆராய்ச்சியாளர்கள் பலர் சொல்ற விஷயம், ஒரு ஆன்மா இன்னொரு உடலை தேர்ந்தெடுப்பது மட்டும் கிடையாது. அதாவது முன் ஜென்மத்தில் நம்மளுடைய கையெழுத்து என்னவாக இருந்ததோ, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் என்னவாக இருந்ததோ, அது கூட அடுத்த ஜென்மத்தில் அந்த பிறவியோடு ஒட்டிக்கொள்ளும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆக்ட்ரஸ் சந்தியா அவங்களுடைய லைஃப் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த விஷயத்திலும் ஒரு விஷயம் ரொம்பவே ஆச்சரியமான ஒரு உண்மையாக இந்த இடத்துல எடுத்துக்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க முன் ஜென்மத்தில் ஒரு ஃப்ளூட்டிஸ்டாக, ஒரு இசை பிரியராக, ஒரு இசை கலைஞனாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதே பாஸ்ட் லைஃபோடைய கண்டினியூவேஷன் தான் இன்னைக்கு இந்த ஜென்மத்தில் அவங்களுடைய ஹாபி இசைங்கிறது அவங்களுடைய ரொம்ப பிரியமான ஒரு விஷயமாக அவங்க லைஃப்பில் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம டாக்டரும் அந்த விஷயங்களை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அதை சந்தியாவும் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சந்தியா, இப்போ இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க லைஃப்பில். பட் உங்களுக்கு தனிமை அப்படின்னா ஒரு ஃபேமிலி லைஃப்பை மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இயக்கங்கள் இருக்கா? இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு ஐ எம் என்ஜாயிங் பீயிங் சிங்கிள். ஏன்னா நான் இழந்தது ரொம்ப வர்த்ஃபுல் லைஃபாக இல்லை. அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாங்கிற அளவுக்கு அது வர்த்தியாக இருந்திருந்தால் நான் ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருந்திருப்பேன் இப்போ. பட் ஐ ஃபீல் அதுலேருந்து வெளியே எனக்கு உண்மையிலே என்ன நானே காப்பாற்றிக்கிட்ட மாதிரி, என்னோட இண்டிவிஜுவாலிட்டியை, என்னோட சம்பவம் என்ன நானே காப்பாற்றிக்கிற மாதிரி நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன். இப்போ அந்த சிங்கிள் ஸ்டேட்டஸ்ங்கிறது ரொம்ப எல்லாம் ஐ எம் என்ஜாயிங் தட் ஃப்ரீடம். என்ன அந்த மாதிரி அந்த ஃபேமிலி லைஃப்பில் என்ன மாதிரியான துக்கங்களை சந்திச்சிங்க அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும்? கப்பிள்ஸ் எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரும். ஆனால் அது எந்த லெவலுக்கு வருதுங்கிறது படி தான் யூ ஹாவ் டு அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கா இல்லையான்னு படி தானே இருக்கும். பட் என்னோடய லைஃப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாத ஒரு நிறைய விஷயங்கள் ஆச்சு. அதனால் both of us just wanted to get separated. அது அப்படியே
அவர் அந்த இதில் தான் இருக்கார், நானும் வந்து ஒத்துக்கிட்டேன். நானும் அந்த நிலமையில தான் இருக்கேன், ஐ மீன் அந்த ஒரு இதில் தான் இருக்கேன். சரி அப்படியே நடந்து போச்சு. அது அந்த அளவுக்கெல்லாம் நான், ஏன்னா ஐ வாஸ் மேரிட் ஓன்லி ஃபார் 2.5 years. ஓகே. அந்த 2.5 yearsே வந்து எனக்கு ஒரு 20 yearsங்கிற அளவுக்கு வந்து ஐ ஃபீல் இட் இஸ் அ வெரி பேட் டைம் ஆஃப் மை லைஃப். என்னமோ ஒரு ஸ்டேஜில் வந்து ஏண்டா கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற ஒரு ஃபீல் 2.5 yearsக்கே வந்துடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ மனக்கசப்போட சேர்ந்து வாழ்றதோட பிரிஞ்சு வாழ்றதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா? ஆமாம். அட் த எண்ட் ஆஃப் தி டே எல்லாத்த விட எது இம்பார்ட்டன்ட் தெரியுமா? நாம் சந்தோஷமாக இருக்கோமா இல்லையாங்கிறது தான். ஏன்னா நம்ம எந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கோம், நமக்கு எவ்வளோ காசு இருக்குது, இது இம்பார்ட்டண்ட்டே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த நிமிஷம் நம்ம சந்தோஷமாக இருக்கோமா இல்லையா, நம்ம கூட யார் யார் இருக்காங்க, எனக்கு தான் எவ்வளோ சொத்து இருக்குது, இதெல்லாம் தேவையில்லை. இட்ஸ் நாட் அட் ஆல் இம்பார்ட்டண்ட். ஐ ஃபீல் தட் இந்த நிமிஷம் நான் சந்தோஷமாக இருக்கேன். இஃப் திஸ் நைட் ஐ கோ ஹோம், இன்னைக்கு என்னெல்லாம் நடந்தது யோசிச்சு பார்த்தா ஐ ஷுட் ஹாவ் அ பிளசன்ட் ஃபீலிங் இன் மை ஹார்ட். சரி இது ஒரு வாழ்க்கையா, நான் ஒவ்வொரு நிமிஷம் சாகிறத விட ஐ ஷுட் சார்ட் அவுட் திங்ஸ், சார்ட் அவுட் பண்ணிட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கிறது, காம்ப்ளிகேஷன்ஸ்குள்ளே போகாமல் இருக்கிறது. சும்மா காம்ப்ளிகேஷன்ஸ் நான் தேடி நம்ம போகக்கூடாது, எப்போவுமே காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு தூரமாக தான் இருக்கணும். அட் த எண்ட் ஆஃப் தி டே ஐ வாண்ட், அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஒரு குட் பர்சனாக விரும்புகிறேன். ஐ செட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் அதர்ஸ்ன்னு கூட சொல்லியிருக்கல. தட் இஸ் ஆல்சோ வெரி மச், அது எனக்கு நானே ஃபீட் பண்ணிக்கிறேன் டெய்லி. ஐ ஷுட் நாட் ஹர்ட் சம்படி எல்ஸ், ஐ ஷுட் நாட் ஹர்ட். ஸோ இந்த மாதிரி பாலிசிஸ் எல்லாம் இருக்கிறது கூட தப்பாக தான் இருக்குது சில இடத்துல. ஐ டோன்ட் நோ. ரைட், இஸ் கரெக்ட். நீங்கள் சொல்கிற விஷயங்கிறது கரெக்ட். 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறத விட 2 பேர் பிரிஞ்சு இருக்கிறது, டைவர்ஸியாக இருக்கிறது கூட ரொம்ப நல்ல ஆரோக்கியமான விஷயம் தான் ஒரு வகையில். குழந்தைகள் எப்படின்னா ரொம்ப பிடிக்குமா பொதுவாக? பிடிக்கும். இந்த குழந்தைகள், இந்த தனிமை, இந்த ஃபேமிலி மிஸ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பதில் ஒன்று உங்களுடைய பாஸ்ட் லைஃப்லேயே சொல்லியிருக்கீங்க. சரி, நீ அப்படியே இன்னும் நல்லா வளர்ந்து ஒரு 30 வயசுக்கு வர 30 வயசுங்கிறப்ப உனக்கு கல்யாணம் ஆன மாதிரி தெரியுதா இல்லை எப்படி தெரியுது? இல்லை யாரும் தெரியல அப்படி. சரி, 30 வயசுல இன்னும் நல்லா வளர்ந்து நீ 40 வயசுக்கு வர. 40 வயசுங்கிறப்ப எங்கே இருக்க, என்ன பண்ணுற? வேறு ஊர் மாதிரி தெரியுது, ஆனால் ரொம்ப எல்லாம் கிளியராக தெரியல. என்ன ஊருமா? ரொம்ப பிஸி ஸ்ட்ரீட்ஸ் மாதிரியே இருக்கு. ஓ, பிஸி ஸ்ட்ரீட்ஸ் மாதிரி இருக்கு. ஓகே, என்ன ஊர் மாதிரி தெரியுது? நார்த்தா, சவுத்தா, அது மாதிரி என்ன ஊர் மாதிரி தெரியுது? நார்த் மாதிரியே தான் இருக்கு. நார்த் மாதிரி பார்த்தா. அப்போ நீ மட்டும் தான் தனியாக இருக்கியா? அப்போ உனக்கு வைஃப் அப்படிலாம் யாரும் இல்லையா? இல்லை இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க. அப்புறம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லை உங்களுக்குள்ள சண்டைகள் வருதா? எப்படி இருக்கு வாழ்க்கை? இல்லை அவ்வளோ சந்தோஷமாகவும் இல்லை, ஆனால் தனியாக எங்கேயோ நடந்து போயிட்டுருக்கேன். சந்தோஷமா இல்லை. குழந்தைங்கள்லாம் இருக்காமா? இல்லை இல்லை. 40-45 வயசில் நல்ல பாப்புலராக இருக்கீங்களா இல்லை சாதாரணமாக இருக்கீங்களா? இல்லை பாப்புலராக தான் இருக்கு. பாப்புலராக இருக்கீங்க. எல்லாரும் என்னன்னு பேர் சொல்லுவாங்கல்ல, ஐயோ இவங்க பெரிய சிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பாப்புலாரிட்டி சந்தோஷமாக இருக்கு இல்லையா உங்களுக்கு? இல்லை சந்தோஷமாக இல்லை, அப்போ ரொம்ப சோகமாக இருக்கேன், ரொம்ப யாரும் வேண்டாங்கிற மாதிரியே இருக்கேன். நீங்கள் நினைக்கிறீங்களா யாரும் வேண்டான்னு? ஆமாம். ஏம்மா? இல்லை எல்லாத்தும் மேலே ஒரு அன்இன்ட்ரெஸ்டட் ஸ்டேஜில் இருக்கேன். எங்கேயோ தனியாக எங்கேயோ போகணுங்கிற ஒரு ஃபீலிங்லேயே போயிட்டுருக்கேன். எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற மாதிரியே ஃபீலிங் இருக்குது. கடைசி காலங்கள், வாழ்வோட அந்திம காலங்கள். எந்த ஊரில் இருக்கீங்க? நிறைய பேர் இருக்காங்க அங்கே, சாது ஜனங்க மாதிரி இருக்காங்க, நிறையா சாது ஜனங்கள், செயின்ட்ஸ் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. கடைசி காலம் எப்படி முடியுது உங்களுக்கு? எப்படி இறந்து போய்டுறீங்க? நல்ல பீஸ்ஃபுல் டெத்து தான் நினைக்கிறேன். நல்ல பீஸ்ஃபுல் டெத்து தான். எப்படி இருந்தது அந்த ட்ராவல்? சினிமா பார்க்குற மாதிரி அவ்வளோ கிளியராக நான் எப்படி பேசியிருக்கேன். இந்த சாது இதெல்லாம் சொல்லிட்டுருக்கேன், அது எனக்கு புரியாமல் இருக்கு. ஸோ ஹவு இட் எஃபெக்ட்ஸ் த ப்ரெசன்ட் லைஃப்? கண்டிப்பாக அந்த தாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் போன பர்த்தில் வந்து அந்த தனிமையை என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த பர்த்லேயே உங்களை அறியாமல் ஒரு தனிமையை நீங்களே க்ரியேட் பண்ணிடுவீங்க. புரியுதா உங்களுக்கு? நம்ம
இப்போ நீங்கள் சொல்லுங்க இது மாதிரி சில டைவர்ஸ்லாம் ஆச்சு பிரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு இந்த சப்கான்ஷியஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது சரியாக தப்பான்னு யோசிக்காது. உனக்கு தனிமை வேணுமா நான் உண்டாக்கி தரேன் அப்படி சொல்லிட்டு உண்டாக்கிறோம். அதுதான் ரொம்ப ஆபத்தானது. அதில் நம்ம பாஸ்ட் லைஃப்பில் அந்த ஏற்படுற அந்த காயங்கள் ரணங்கள் அதுவாறு முடிவெடுத்துக்கும். இந்த லைஃப்பில் நமக்கு எந்த வாழ்க்கையும் வேண்டாம், நம்ம தனியாக இருந்தால் போகிறோம் அப்படி சொல்லிட்டு. அதனால தான் அந்த பாஸ்ட் லைஃபோட அந்த காயங்களை நம்ம பார்த்து இல்லை அது தப்பு, இனி வரப்போகிற லைஃப்பில் நீ சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சஜஷன் கொடுத்தா தான் அதை அக்செப்ட் பண்ணவே தவிர, சப்போஸ் இந்த பாஸ்ட் லைஃப் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தால் நீங்கள் இந்த லைஃப்பில் ஒன்றா கூட சேர்ந்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த சப்கான்ஷியஸ் ஸ்டூப்பிடாக முடிவெடுக்கிறப்போ நம்ம அந்த வழியில் தான் போவோம். நம்மளை ஆட்டு வைக்கிறது சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். முன்ஜென்மம் நிகழ்ச்சியில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஆக்ட்ரஸ் சந்தியா அவங்களுடைய முன்ஜென்ம லைஃப் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுடைய முன்ஜென்மத்துக்கும் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் லைஃபுக்குமான கனெக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறதே சந்தியாவே ஆச்சரியமாக பார்க்க முடியாத விஷயங்கள் இங்கேயே நம்ம இப்போ மேடையில் இங்கேயே நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்குது. இடைவேளைக்கு பிறகு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீண்டும் முன்ஜென்மம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சொல்லுங்க மேடம், உங்களுக்கு கடல் அப்படிங்கிறது எவ்வளவு பிடிக்கும்? கடல்னால பயம்தான். யானை, விமானம், கடல் இதெல்லாம் பார்க்க அழுக்காத ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எவ்வளவுதான் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் கடல் முன்னாடி போய் நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த அலைகள் வந்துட்டு இருக்கிறத பார்க்க உண்மையிலே சந்தோஷமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு யானை நின்றுட்டு இடத்துல நின்னோம் அப்படின்னா நம்ம அவ்வளவு ரிலாக்ஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி விமானம் ஆகாயத்தில் பறந்துட்டு விமானத்தை பார்த்தாலும் அப்படிதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்றீங்க யானை பார்த்தா ரிலாக்ஸா இருக்கும், எனக்கு ஒன்றும் அப்படி இருக்காது. ஐ மெட் வித் an accident with the elephant in எப்படி ஒரு ஷூட்டிங்ல. அதனால அது பார்த்தா எனக்கு ஒன்றும் ரிலாக்ஸ்டா. என்ன செஞ்சது யானை உங்களை? அட்டாக் பண்ணிடுச்சு என்ன திடீர்னு ஒரு தமிழ் சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போது. அதனால பெரிய ஆப்ரேஷன் ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஸோ என்னாச்சு? ஒரு டேக்ல ஓகே ஆகல. அது கோவில் யானை, அது ஷூட்டிங் என்ன தெரியாது. லைட்ஸ் பார்த்து பயந்துட்டு நினைக்கிறேன். அதான் ஏன்னா ஷூட்டிங் யானைனால வேற மாதிரி ஒரு லைட்ஸ் அது இது பார்த்து ஓகே ஷூட்டிங் நடக்குது, அது ரிலாக்ஸ்டாக தான் இருக்கும். பாவம் இது கோவில் யானை, திடீர்னு வந்து காசு கொடுங்க, சரி காசு கொடுத்தா ஆசீர்வாதம் கொடுக்கும் அந்த மாதிரி. அதே காசு கொடுத்தேன் ஆசீர்வாதம் கொடுத்துச்சு. டேக் 1 ஓகே ஆகல, காசு கொடுத்தேன் ஆசீர்வாதம். டேக் 2 அது திருப்பி அதே நோட்டு கொடுக்குறாங்க, நானும் தரேன், அது வந்து ஆசீர்வாதம். நீங்க புதுசா வேற நோட்டு கொடுத்துருக்கணும். அது எனக்கு தெரியாது, அவங்களுக்கும் பாவம் தெரியாது. சரி டேக் 3 ஓகே ஆயிடுச்சு. ஆனா நான் சரி இப்படி நடந்து போறேன், ஓகே ஆயிடுச்சுன்னு டப்பார்னு ஒரே ஒரு அடி முதுகுல. இப்போ கூட எனக்கு அதோட மார்க் இன்னும் இருக்கு. ஒரு 7 இயர்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் அந்த மார்க் இருக்கு. அது பட் அதை நான் ஒரு பிளெஸ்ஸிங்காவே நான் எடுத்துக்கிறேன். நான் ஸ்பைனல் கார்டுக்கே வந்து ஒரு 5 ஹேர்லைன் ஃப்ராக்சர்ஸ் இருக்கு. இந்த யானை அடிச்சதுனாலயா? ஸோ அதனால எனக்கு யானை பார்த்த ஒன்று ரிலாக்ஸாக இருக்காது, நான் கிட்ட கூட போக மாட்டேன். ஏன் கடல் கேட்குறேன் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பாஸ்ட் லைஃப்ல அதுக்கும் கடலுக்குமான நிறைய தொடர்புகளை பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம். தேடலை வாழ்க்கையாக சிலருக்கு மட்டுமே அமையும். வாழ்க்கையில் தான் சந்தித்த தோல்விகளுக்கான காரணங்களையும் வெற்றிகள் தந்த பின் விளைவுகளையும் பற்றி இவர் கற்றுக்கொண்டது என்ன? இந்த உண்மையை உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் சந்தியா. இவரது முன்ஜென்ம பயணம் இன்னும் என்னென்ன அனுபவங்களை தரப்போகிறது? கடல் தான் தெரியுது. கடல் தெரியுது. நீங்க பொண்ணா இருக்கீங்களா பையனா இருக்கீங்களா? பொண்ணா தான் இருக்கேன். பொண்ணா இருக்கீங்க. எத்தனை வயசு இருக்கும்? 8 வயசு இருக்கும். ஓ சின்ன பிள்ளையா? 8 வயசு பிள்ளையா இருக்கீங்க. சரி அப்புறம் என்ன பண்ணுறீங்க? கடலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. கடலை பார்க்குறப்ப சந்தோஷமா இருக்கா இல்லை பயமா இருக்கா? சோகமா இருக்கா? சோகமா இருக்கா? ஏன் சோகமா இருக்கு? யாருக்காக வெயிட் பண்ணுற மாதிரி. யாருக்காக நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கு. அதனால் அம்மாவா அப்பாவா யாருக்காக நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தோணுது? ஏன்னா சின்ன வயசில் தான் நீங்கள் இருக்கீங்க இல்லையா? ஆமாம். அப்போ யாருக்காக நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கு? வீடு பூட்டிருக்கு. வீடு பூட்டியிருக்கா? எங்கே போயிருக்காங்க எல்லாரும்? அவங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓ நீ அவங்களுக்காக தான் காத்துட்ருக்க. இப்போ கடலை விட்டு நீ வீட்டுக்கு வந்துட்டியா? இல்லை இன்னும் அங்கே தான் இருக்கேன். அங்கே தான் இருக்கேன். அப்போ வீடு பக்கத்துலேயே இருக்கா?
ஆமாம், கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. உனக்கு பயமாக இருக்கா? ஐயோ நம்ம தனியாக இங்கே இருக்குமேன்னு பயமாக இருக்கா? ஆமாம். அங்கே இந்த மீன் பிடிக்கிறவங்களாம் இருக்காங்களா? நெட்ஸ் எல்லாம் தெரியுது. நெட்ஸ் எல்லாம் தெரியுது. ஓகே. ஒரு ஸ்கர்ட்டு, அப்புறம் ஒரு ஷர்ட் மாதிரி இருக்குது. பாய்ஸ் போட்டுக்கிற ஷர்ட் மாதிரி இருக்குது. ஒரு ஸ்கர்ட் போட்டுட்ருக்க. அதாவது புவராக இருக்குது பார்க்குறதுக்கு இல்லையா? ஒரு புவர் ட்ரெஸ் மாதிரி இருக்குது இல்லையா? ஆமாம். சரி. நீ அப்படியே வளர்ந்து ஒரு 20 வயசுக்கு வர, 20 இயர்ஸ் வளர்ந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு வர. இப்போ நீ எங்கே இருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க சொல்லு பார்ப்போம். அந்த கடல்கிட்ட தான் இருக்கோம். அந்த கடல்கிட்ட தான் இருக்க. சரி, அங்கெல்லாம் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிவிடுவாங்களா? அப்படி உனக்கும் கல்யாணம் பண்ணிட்டாங்களா? தெரியல. இப்போ கல்யாணம், ஆனால் கல்யாணம் ஆகுதாம்மா? அட்லீஸ்ட் ஒரு 30 வயசுக்குள்ளே உனக்கு கல்யாணம் ஆகிடுதா? இல்லை, இருக்கிற மாதிரி தெரியல. ஓ, 30 இயர்ஸில் இருக்கிற மாதிரியே தெரியல. 25 வயசுங்கிறப்ப நீ இருக்கிற மாதிரி தெரியுதாம்மா? இல்லை, 25 வயசுல தெரியல. அப்போ நீ எத்தனை வயசு தான் இருந்த மாதிரி தெரியுது? ஒரு 20 வயசு, அவ்வளோதான். 20 வயசு தான் இருந்திருக்க. அப்புறம் என்னாச்சு? ஏதாவது தப்பாக ஏதாவது நடந்ததா வாழ்க்கையில்? இல்லை, எதுவும் இல்லை. ரொம்ப ப்ளசண்ட்டாக தான் இருக்குது. ப்ளசண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் 20 வயசுக்கு மேலே நீ இருந்த மாதிரி தெரியல. அப்போ 20 வயசோட இந்த வாழ்க்கை முடிஞ்சு போயிடுதாம்மா? ஆமாம், அப்படி தான் தெரியுது. மேடம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேடம்? இவங்களுடைய பாஸ்ட் லைஃபுக்கும் இந்த லைஃபுக்குமான விஷயங்கள் என்ன? கனெக்டிவிட்டின்னு எடுத்துக்கிட்டால் அவங்க எந்த பர்த்டேயுமே கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருந்த மாதிரி தெரியல இல்லையாம்மா? அந்த கல்யாணம், அந்த குடும்ப வாழ்க்கை, சந்தோஷம், குழந்தைகள், அதெல்லாம் எதுவுமே இருந்த மாதிரியே தெரியல இல்லையா? ஸோ அந்த பழைய அந்த ரணங்களை நம்ம ஆற்றிட்டோம் அப்படின்னா ப்ரெசண்ட் லைஃப் ப்ளசண்ட்டாக இருக்கும். அதை பழைய லைஃப்லலாம் நம்ம சோகமாக இருந்தோம், இந்த லைஃப்லையும் நம்ம அப்படி தான் இருக்கணும்னு அது சப்கான்ஷியஸ் நினைக்கிறது பார்த்தீங்களா? அதை மாற்றி அமைக்கிறது பாசிட்டிவ் தெரப்பியால் மட்டும்தான் முடியும். ஆரம்பத்திலே சொன்னது போல் ஒருவருடைய முன் ஜென்மத்தையும் அவரது ஆழ்மன ரகசியங்களையும் அறிந்து கொள்வதன் மூலம் அவர் இந்த ஜென்மத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பாஸ்ட் லைஃப் தெரப்பின் மூலமாக நிரந்தரமாக தீர்வு காண முடியும். இதுதான் நம்மளுடைய நோக்கம் அப்படின்னு ஆரம்பத்திலே நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஆக்ட்ரஸ் சந்தியா அவங்களுடைய பாஸ்ட் லைஃப் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். இதற்கான தீர்வு அப்படிங்கிறதும் என்ன அப்படிங்கிறது இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீண்டும் முன்ஜென்மம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பாஸ்ட் லைஃப் அப்படிங்கிறத பார்த்தீங்களா, வேறு வேறு கேரக்டர்ஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஒரு சைக்காலஜி பண்ணிட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற முறையில் நீங்கள் இதை இன்னும் ரசித்து பார்ப்பீங்க இல்லையா? அதனால் கேட்குறது நான். ஆமாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இட் இஸ் ஆல்சோ வெரி ஷாக்கிங் டு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் கேட்டு. எனக்கு ஒரு 25% 30% தான் ஞாபகம் இருக்கும். அது நான் பேசினது அந்த ப்ரெசன்ட் லைஃப் பற்றி. அப்புறம் ஏதோ சொல்லியிருக்கேன், ஏதோ ரொம்ப பிளாங்காக, ரொம்ப கிளியராக தெரியல எனக்கு என்ன பேசினேன்னு. பட் இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவங்களுடைய பாஸ்ட் லைஃப் ப்ரெசன்ட் லைஃப்பில் இருக்கிற பிரச்சனைகளுக்கான காரணம் பாஸ்ட் லைஃப் என்ன நம்ம தெரிஞ்சிருக்கோம், என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு நம்ம க்யூர் பண்ண என்ன ஸ்டெப் எடுத்திருக்கோம். ஸோ அதை க்யூர் பண்ணணும். அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து அதை எரேஸ் பண்ணணும். அந்த வேண்டாத நினைவுகளை எரேஸ் பண்ணிட்டோம்னா என்னென்ன வேண்டாத நினைவுகள்லாம் இவங்களோட மனசில் அந்த சோகங்கள், கடந்த கால சோகங்கள், அந்த தனிமைகள் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதில் அந்த இருட்டு பயம், இது எல்லாம் நம்ம எரேஸ் பண்ணிடலாம். நம்ம ஹிப்னோ தெரப்பி மூலமாக, இது பாசிட்டிவ் தெரப்பிக்கு பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, ஹிப்னோ தெரப்பி மூலமாகவே நம்ம எரேஸ் பண்ணிட முடியும். நான் டாக்டர் வேதமாலிகா, மெடிக்கல் சைக்காலஜிஸ்ட், ஹிப்னோ தெரப்பிஸ்ட் அண்ட் பாசிட்டிவ் தெரப்பிஸ்ட். ஸோ இந்த பாசிட்டிவ் தெரப்பியை யூஎஸில் படிச்சுட்டு இதில் டீப்பாக நான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம ஹிப்னோ தெரப்பினா என்னென்னு பார்க்கலாம். ஹிப்னோ தெரப்பியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல மனசை பற்றி தெரிஞ்சுக்கணும். மனசு அப்படின்னா நம்மளுக்கு 2 மனசு இருக்குது. வெளி மனசு, அதாவது கான்ஷியஸ் மைண்ட், அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னா உள் மனசு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஹிப்னோ தெரப்பியில் அப்படின்னா, வெளி மனசை, அலைப்பாயிற வெளி மனசை அமைதிப்படுத்திட்டு சக்தி வாய்ந்த உள் மனசை அப்ரோச் பண்ணுறோம். அந்த உள் மனசில் தான் எல்லா நினைவுகளும் பதிஞ்சிருக்கு. அதாவது நம்முடைய இந்த ஜென்மத்தில் சைல்டுஹுட்டில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே இதில் தான் பதிஞ்சிருக்கு. இப்போ ரெக்ரேஷன் அப்படி சொல்கிறோம். ரெக்ரேஷன் அப்படின்னா ஒரு 41 வயசு இருக்கிற ஒருத்தரை அப்படியே ஏஜை படிப்படியாக குறைச்சி 41, 40, 38, 37 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி சைல்டுஹுட்டுக்கு கொண்டு போகிறோம். ஏன்னா சின்ன வயசில் நடந்த நிகழ்ச்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம்.
சின்ன வயசுலேருந்து அப்படியே 0 ஸ்டேஜ், அதாவது கருப்பருவம், அந்த வூம் ஸ்டேஜில் கூட நிறைய டிஸார்டர்ஸ் வர சான்சஸ் இருக்குது. அதில் அந்த வூம் ஸ்டேஜில் வந்து அவங்க எப்படி இருந்தாங்க, அந்த தாவியோட உணர்வுகளை குழந்தை எப்படி பிரதிபலிக்குது, இது எல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டில் எல்லா நிகழ்ச்சிகளுமே பதிவாகி இருக்குது. இந்த ஹிப்னோதெரப்பியில் நம்மளுக்கு அது ஆன்சர் கிடைக்கல, 0 ஸ்டேஜ் வரலுக்கு போய் கூட ஆன்சர் கிடைக்கல அப்படின்னா தான் என்ன பண்ணுறோம், பாஸ்ட் லைஃப் தெரப்பி அப்படிங்கிற முன்ஜென்ம இதுக்கு வந்து போகிறோம். இதை முற்பிறவி மருத்துவம் அப்படின்னு சொல்லலாம். சரி, முற்பிறவி மருத்துவம் அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ஜென்மத்தில் நாம் ஃபேஸ் பண்ணுற பல பிரச்சனைகளுக்கு, அது மன ரீதியாக இருக்கலாம், உடல் ரீதியாக இருக்கலாம், வாழ்க்கை ரீதியாக இருக்கலாம், கர்மா சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்டதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த பாஸ்ட் லைஃப்பில், அதாவது நம்ம கடந்த பிறவைகளில் ஒளிந்திருக்கும். ஆக்டர் சந்தியா அவங்களுடைய முன்ஜென்மத்தை இப்போ நம்ம பார்த்தோம். அந்த முன்ஜென்மத்தை பார்த்ததன் மூலமாக அவர் இந்த ஜென்மத்தில், அதாவது இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் லைஃப்பில் அவங்க சஃபர் ஆகிருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கான ஒரு தீர்வு, ஒரு விடை இந்த மேடையில் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கிடச்சிது அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினருடனும் அவரது முன்ஜென்ம ரகசியங்களுடனும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராஜநாராயணன்.